வணக்கம் நண்பர்களே, ஃபார்முலா தமிழன் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். நான் இதை மாதிரி உங்களுக்கு அடிக்கடி இந்த வீடியோஸ் எல்லா ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் வீடியோஸ் போடுறதுக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டைம் எடுக்கும். ஆனாலும் நான் பொறுமையாக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஃபார்முலா 1 பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப இஷ்டம். ப்ளஸ் நீங்களும் உங்களோட என்கரேஜ்மெண்ட் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ஐ வாண்ட் டு கண்டினியூ டு டூ திஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, இந்த வாரம் மோனகோ ஜிபி ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. டிரைவர்ஸ் மட்டும் இல்லை, டீம் பிரின்சிபல்ஸ் எல்லாரும் ஹேட் அ very bad thing to say about this GP. Traditionally Monaco GP ரொம்ப போரிங்காக இருக்கும், ஓவர்டேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால they tried to make it interesting. FIA கண்டிப்பாக டூ பிட் ஸ்டாப்ஸ் மேண்டேட்ரியாக எடுக்கணும். எல்லா டீம்ஸும் அட்லீஸ்ட் 3 டயர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் we had one of the most boring races in this season so far. The only person who didn't complain is probably Lando Norris, who won the race, but even he had something to say. He used the word manufactured racing. So much to talk about in the episode la, so let's get started. Monaco GP yeah special first. Monaco is a very special track, okay? Monaco is actually the shortest track in the entire calendar. சரியா? அது ரொம்ப சின்ன ட்ராக்கு. செகண்ட், இட் இஸ் த ஸ்லோவஸ்ட் ட்ராக்னா என்ன? ஒரு F1 கார் ஓட ரேஸில் average speed lowest in the trackல தான். Also Monaco is an iconic track. See, Monza, Monaco and Silverstone, இவங்க இந்த 3 tracks தான் இந்த ஆர்டரில் டாப் 3 most F1 races நடந்த tracks. சரியா? So definitely Monaco iconic, very special. But நான் மோனக்கோவை பற்றி ஒரு ரீல் போட்டேன். ஏன் அது ஒரு போரிங் ரேஸ் அப்படின்னு. அது செமையாக வைரலாக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்க, மோனக்கோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் த ட்ராக் தட்ஸ் த ப்ராப்ளம், இட்ஸ் த கார்ஸ் தட்ஸ் த ப்ராப்ளம். பட் என்னோட ஃப்ரெண்ட் F1 ஸ்டாட்ஸ் குரு, he did some analysis and then he found something very interesting. இது கார்ஸோட விட்னால மட்டும் ப்ராப்ளம் இல்லை. when cars were small, like in the 1980s and 90s and early 2000s also, இந்த ட்ராக்ல ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இட் வாஸ் நெவர் த ப்ராப்ளம் ஆஃப் கார்ஸ் பீயிங் வைடர் ஆர் பிக், ரைட்? இந்த ட்ராக் ஆல்ரெடி ஹேஸ் that inbuilt characteristic, which is இந்த ட்ராக்ல ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாட் ஜஸ்ட் பிகாஸ் the cars are wide, but in general this is a very difficult track to overtake. So the whole point of Formula 1 racing, one of the biggest elements of the word racing is overtakes, right? First placeல ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் முடிக்கிறாங்க, கடைசி பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கடைசி பிளேஸில் முடிக்கிறாங்க. அப்படின்னா it is not a race, right? It is just some people going from A to B, right? So the whole point of race is that there should be some overtakes. So அதனால தான் இந்த ட்ராக் ரொம்ப போரிங், ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ட்ராக். பட் this year also had its fair share of controversies. Also one more thing, if you are a working professional, உங்களுக்கு salary credit ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பே ஸ்லிப்பில் earned money ஒரு காலமில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டிடக்ஷன்ஸில் இன்கம் டேக்ஸ் அல்லது டேக்ஸ் டிடக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மினி ஹார்ட் அட்டாக் வரும் எல்லா மாதமும். ஏன்டா இவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணுற மணி டேக்ஸுக்கு போகுதுன்னு. ஏன் மோனக்கோ ஃபேமஸ்? 0 இன்கம் டேக்ஸ் ஃபார் தேர் ரெசிடென்ட்ஸ். சரியா? 0 இன்கம் டேக்ஸ். அதனால தான் ரிச் பீப்புள் கோ டு மோனக்கோ. Rich people live in Monaco. Monaco is the second smallest country, I think. So even F1 drivers live there. It's a rich people heaven. So Monaco race it is always watched by rich people live. Yeah, rich people தங்கியிருக்கிறதுனால all the rich brands have their stores there. ரிச் பிராண்ட்ஸ் இருக்கிறதுனால அங்கே ரிச் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ரிச் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிறதுனால ரிச் டூரிஸ்ட்ஸ் வருவாங்க, ரைட்? ஸோ ப்ளஸ் இட் இஸ் ஆன் அ ஹார்பர், இட்ஸ் ஆன் அ பீச். ஸோ people keep visiting this place for partying and all. So இந்த ட்ராக் if it didn't exist in Monaco, it will not be successful, right? ஏன்னா already boring track, already it is difficult to overtake, there is no excitement in it. But the only reason I feel this track still gets some attention is because rich people live in Monaco and
F1 is a sport for rich people. ஏன்னா கோ கார்ட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஃபார்முலா 1ஓட ஜேர்னி வரைக்கும் நமக்கு காசு இருந்தால் தான் அவ்வளோ தூரம் போக முடியும். லைக் ஸ்பான்சர்ஷிப் ரன் த ஷோ, ரைட்? அதனால தி ஒன்லி ரீசன் வை ஐ பிலீவ் மொனாக்கோ ஸ்டில் எக்ஸிஸ்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் துட்டு. சரியா? Let's get into the weekend. FP1 as usual, Mr. Stroll had something to do with crashing. அவர் வந்து பின்னாடி Leclerc வர்றதை கவனிக்காமல் he gave way for Antonelli to go, but he blocked Leclerc நேராக போய் ஸ்ட்ரோலோட பேக்கில் இடிச்சாரு. Leclercோட ஃப்ரண்ட் விங் destroyed and Lance Stroll got a 1 place grid penalty. FP2 Hadjar 2 தடவை செவரில் அடிச்சாரு. முதல் தடவை his back tire hit the wall near the chicane and டயர் கலந்து வந்துருச்சு. He went back to the pit wall. அவங்க காரை ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு when he was trying towards the end of the session, ஸ்டார்டிங் லைன்ல இருந்து அந்த ஸ்ட்ரெயிட்க்கு போகிற கர்வ்ல he hit his car again on the wall. ரொம்ப டஃப்பாக அவரையே திட்டிக்கிட்டாரு. பட் எஸ், 2 வியர்ட் கிராஷஸ் ஃபார் ஐசக் ஹட்ஜார். அது மட்டும் இல்லை, அதே ஸ்பாட்டில் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி ஆல்சோ கிராஷ். ஹீ ஹேட் அ ஈவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிராஷ். என்னென்னா அந்த டேர்னில் ஹீ குடன்ட் பிரேக் அண்ட் மேக் த கார் டேர்ன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த வாலில் போய் அந்த டேர்னிங் வாலில் போய் இடிச்சிட்டு ஹீ ஸ்டாப் த கார். No damages for the person, he didn't get hurt, but car oda front tire damage ஆயிடுச்சு. And FP3 even the goats had issues. Lewis Hamilton hit the wall, but these are all practice sessions, so nothing is lost. Qualifying Q1 we had first Kimi Antonelli crash in the same chicane, and because of that he had already qualified for Q2, but because he crashed, adanala he was starting the race at 15th, but Q2 avarala attend panna mudiyala. So he brought out the red flags, which meant Lance Stroll oda lap vandu count agala. He didn't put a fast lap, so that was it, gone. Q2 George Russell oda engine malfunction ஆச்சு. ஸோ he lost power. So basically both the Mercedes were starting in 14th and 15th. So Monacoல qualifying எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாம் தெரியும். ஏன்னா whichever position you start, chances are அந்த பொசிஷனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1-2 தான் உங்களோட ஃபினிஷிங், ரைட்? ஸோ 14th and 15th Mercedes is expected to start, which meant that was the worst start they could have hoped for in Monaco. Q2 another interesting thing enna Lewis Hamilton and his engineer had a miscommunication. அவர் வந்து Max வந்து he is slowing down அப்படினு சொன்னாரு, but actually Max was on a flying lap. So Lewis cut Max, but he didn't crash or anything. ரெண்டு பேரும் சேஃபா தான் இருந்தாங்க. But because it was qualifying and impeding, Lewis got a 3 place grid penalty after the qualifying was over. Alright, நம்ம இப்போ ரேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ திஸ் இயர் ரேஸை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணுங்கிறதுக்காக FIA had mandated a 2 pit stop strategy for everyone, which means at least 2 pit stops எல்லா டீம்ஸும் பண்ணியே ஆகணும், எல்லா டிரைவர்ஸ்க்கும். சரியா? ஸோ விச் மென்ட் there was some expectations. ஏன்னா ரெட் ஃப்ளாக்ஸ் எப்போ வரும்ங்கிறது தெரியாது, யார் எப்போ கிராஷ் பண்ண போவாங்கிறது தெரியாது. ஸோ there might be some interesting situations where we can have some new fresh tire strategies அப்படிலாம் எல்லாம் தியரி யோசிச்சு பார்த்தாங்க. பட் திஸ் ரேஸ் சடன்லி எல்லாரும் வந்து ரொம்ப சேஃபாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. I'll explain why. ஃபர்ஸ்ட்டு ரேஸ் ஆரம்பித்த உடனே யாரையும் ஓவர்டேக் பண்ணல, அட்லீஸ்ட் இந்த டாப் 5ல, ரைட்? எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரேஸ். லாண்டோ வந்து ஃபர்ஸ்ட் கார்னரில் லாக் ஆனார் அவர் டயர்ஸ். பட் ஆனால் he managed and he started leading the race. He started defending properly. ஃபர்ஸ்ட் ஃபியூ பிளேசஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் லேப் 1 மிடில் போர்டெலெட்டோ வந்து கிராஷ் ஆனார். கிராஷ் ஆகினோடனே கரெக்டாக அந்த டனலுக்கு முன்னாடி கிராஷ் ஆனார். அந்த கிராஷ் ஆன கேப்பில் சேஃப்டி காரில் சம் டீம்ஸ் சேஞ்ச்ட் தேர் ஃபர்ஸ்ட் டயர், பட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லேப். அதனால நிறைய பேர் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. வாட் ஹேப்பன்ட் வாஸ், நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் வந்து லேப் 9ல் வி ஹேட் கேஸ்லி கிராஷிங். அவர் கிராஷ் ஆனதுனால திஸ் வாஸ் ஆல்சோ அ yellow flag but not a safety car. அந்த செக்டரில் மட்டும் பீப்புள் கேர்ஃபுல்லாக ஸ்பீடை குறைச்சி ட்ரைவ் பண்ணுறாங்க. மற்ற ரெஸ்ட் ஆஃப் த ட்ராக்ல வந்து தேவர் ஸ்டில் ரேசிங், விச் மென்ட் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் ரெட் ஃப்ளாக்ஸ் வந்ததுன்னா ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் ஆல் வெண்ட் அவுட் ஆஃப் த விண்டோ, ரைட்? ஸோ வாட் எல்லா டீம்ஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, 2 டிரைவர், ஃபார் எக்ஸாம்பிள் வீல் டேக் ரேசிங் புல்ஸ், சரியா? ஹேட்ஜார் லியம் லாசன் 2 பேரும்
அடுத்தடுத்து இருக்கிறாங்க. ஸோ ஹேட்ஜார் வந்து நல்லா முன்னாடி ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு, லியம் லாசன் வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறாரு. சரியா? சடன்லி 6th பிளேஸ்க்கும் 7th பிளேஸ்க்கும் நடுவில் லெட்டஸ் சே நல்ல கேப் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஹேட்ஜார் வந்து நல்லா முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகிறாரு, லியம் லாசன் வந்து ஸ்லோ பண்ணி பின்னாடி, ஏன்னா ஓவர்டேக் பண்ண முடியாதுல்ல, ஸோ இவர் ஸ்லோவாக ஓட்டிட்டு போகிறாரு. ஸோ 25 to 30 செகண்ட் கேப் வந்துடுது. சரியா? 25 to 30 செகண்ட் கேப் வந்தோடனே ஹேட்ஜார் போய் பிட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி லாசனுக்கு முன்னாடி வெளியே வந்துடுறாரு. சரியா? இப்போ புரிஞ்சுதா? அந்த 30 செகண்ட் அவர் கேப் பில்ட் பண்ணதுனால அவர் வந்து ஈஸியாக ஒரு பிட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பொசிஷனும் லூஸ் பண்ணாமல் லாசனுக்கு முன்னாடி திருப்பி வந்துட்டார். நவ் லாசன் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அவங்க டீம் ஆர்டர்ஸ். சரியா? லாசன் முன்னாடி வந்துட்டு ஹேட்ஜார் வந்து லாசனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கேப் 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 வெயிட் பண்ணிவிட்டு லாசன் பிட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஹேட்ஜார் பின்னாடியோ அல்லது முன்னாடியோ வந்துட்டு அவங்க ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. ரைட்? ஸோ அவங்க 2 பிட் ஸ்டாப்ஸும் அதே மாதிரி போட்டுக்கிட்டு they both didn't lose a place. Right? So இது செம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இது லீகல் ஸ்ட்ராட்டஜியா? எஸ், இட் இஸ் லீகல் ஸ்ட்ராட்டஜி. பட் இஸ் இட் வெரி அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக்? See, it's all debatable, but it is a very very effective strategy. ஸோ எல்லா டீம்ஸும் இதே தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண டீம் ரேசிங் புல்ஸ். ரைட்? இவங்க 2 பேரும் ஹேட்ஜாரும் லியம் லாசனும் both got into points because of this strategy. Williams tried to do this. Mercedes were already starting in 14th and 15th. அதனால Mercedes was the team that was receiving all this pushback. ஏன்னா முன்னாடி லெக்லர்க் அண்ட் நாரிஸ் வந்து எல்லாரையும் லேப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்து ஓவர்டேக் பண்ணவே முடியாமல் ஸ்டக் ஆகிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ Mercedes did the thing where they cut the corner. ஸோ ரசல் வந்து வில்லியம்ஸ் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கடுப்பேறி he cut the corner and he overtook Albon, which resulted in a drive-through penalty for him. Kimi Antonelli also did the same, but அவங்க கொஞ்சம் பயந்து போய் they gave the position back. But yes, there was that much frustration. Russell வந்து point penalty இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகும் he was saying it's okay அவங்க penalty கொடுக்கட்டும், I am not doing this racing behind another team அப்படின்னு சொல்லிட்டு he வேணும்னே அந்த கார்னரை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ தட் இஸ் ஹவு பேட் ஈவன் த டிரைவர்ஸ் வர் ஃபீலிங் அபவுட் திஸ் ஹோல் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இது வந்து தே வர் நாட் ஏபிள் டு ரேஸ். ரைட்? எஃபெக்டிவ் டீம் ஆர்டர்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பின்னாடி உள்ளவங்கள ஸ்லோ பண்ணிவிட்டு நல்ல கேப் கொடுத்துட்டு முன்னாடி உள்ளவங்களுக்கு குவிக்கர் பிட் ஸ்டாப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இட் வாஸ் அ மெஸ் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜிக் ரேஸ். எந்த ரெட் ஃப்ளாகும் வரல யார் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஸோ விச் மென்ட் சேம் ஆர்டரில் பீப்புள் ஃபினிஷ் பண்ணாங்க. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வாஸ் ஹோப்பிங் ஃபார் அ ரெட் ஃப்ளாக் ஃபார் ஸோ லாங். அவர் ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் முடிச்சுட்டு லீடில் இருந்தார். செகண்ட் பிட் ஸ்டாப் கடைசிக்கு முந்தின லேப் வரைக்கும் he was waiting for a pit stop, like he was waiting for a red flag, hoping ஒரு ரெட் ஃப்ளாக் வந்துருச்சுன்னா he will get a good opportunity. அது நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்ன உடனே he started driving slow. ஏன்னா லிசன், லாண்டோ, ஆஸ்கர் ஆர் ஹிஸ் டைட்டில் ரைவல்ஸ். ஏன்னா அவங்க 2 பேரும் இவரோட பாயிண்ட்ஸ் முன்னாடி இருக்காரு. லெக்லர்க் இஸ் நாட். ரைட்? ஸோ இஃப் லெக்லர்க் வின்ஸ், chances are Oscar and Lando will not get 25 points, they'll get 18 points or 15 points. So which means Max oda gap with the championship leader வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ மேக்ஸ் வாஸ் ட்ரைங் டு டூ தி அதர் கேம் as well. ரைட்? அவர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுக்காம he was trying to bunch them up and give Leclerc a chance to overtake. But obviously Monaco-la, no matter how good a driver you are, it is extremely difficult to overtake. I know people will now come and say, oh, Senna overtake பண்ணாரு, அவர் overtake பண்ணாரு, இவர் overtake பண்ணாருலாம். See, they are all exceptional cases. Okay? ஃபர்ஸ்ட் லேப்பில் சிலர் ஓவர்டேக் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பிளேசஸில் ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ திஸ் வாஸ் ஹவு திஸ் ரேஸ் வாஸ் சப்போஸ் டு பி பிளேட் அவுட் அண்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்தது. ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங், தி அன்லக்கியஸ்ட் டிரைவர் பிகேம் ஈவன் மோர் அன்லக்கி வித் ஆஸ்டன் மார்டின் அண்ட் அலான்சோ. லேப் 38ல அலான்சோட கார் வந்து stopped working and he had a DNF as well. இந்த ரேஸ் வந்து பிகாஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்ததுனால வில்லியம்ஸ் டீம் பிரின்சிபல் அண்ட் மெர்சிடிஸ் டீம் பிரின்சிபல் ஜேம்ஸ் வால்ஸ் அண்ட் டோட்டோ had like a little bit of a exchange of words because Williams was backing up Mercedes and Mercedes then cut the corner and overtook Williams. Right? அது அவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, கிறிஸ்டியன் ஹார்டர் had something to say about Monaco.
மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து மாரியோ கார்ட் ஸ்டைலில் வந்து பனானா பீல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆகும், ட்ராக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னாரு. ஜார்ஜ் ரசலோட ஐடியா என்ன, அவர் வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஏதாவது ஒரு டீமில் வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ் கண்ட்ரோல் இருக்கணுமா அப்படின்னா ரோட்டில் வந்து ஃபுல்லும் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா there will be some more skidding and exciting racing அப்படின்னு. So yes, everybody seems to be upset, including the drivers and team principals, but it is what it is. At least FIA tried this year to make the race a little more interesting than last year. It didn't work out, but maybe next year it will work out. Let's wait and see. Alright, let's move into our audience Q&A. முதல் காமெண்ட், நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, it is one of the most confusing racesன்னு. ஹோப்ஃபுல்லி நான் வந்து அந்த ரேஸ் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். If you have more questions, please ask me. Yes, it was a confusing race for everyone, and it was a disappointing race for everyone except for Lando Norris who won. எல்லாருக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ரேஸ் தான், ஏன்னா ஓவர்டேக் பண்ண முடியல. லைக் ஹோல் பாயிண்ட் வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டணுங்கிறது தான் ரேஸோட ஹோல் அஜெண்டா. பட் இன்டென்ஷனலாக முன்னாடி இருக்கிறவங்க உங்களை வந்து ஸ்லோவாக ஓட்டி உங்களை ஸ்லோவாக ஆக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? லைக் I'll tell you, 200 km/h ஆவரேஜ் போய்கிட்டு இருக்கிற கார்ஸ் வந்து இன் மொனாக்கோ, எஸ்பெஷலி இன் தட் யூ டர்னில் வந்து they go up to 30 to 40 km/h, right? My Suzuki Bergman goes faster than that. Okay. So yes, it is a very very slow track. இவ்வளோ ஃபாஸ்டான காரை வந்து இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டணும் அப்படின்னா ஈவன் டிரைவர்ஸ் வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ எவ்ரிபடி இஸ் அன்ஹாப்பி, கன்ஃபியூஸ்ட். இஃப் யூ ஆர் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட், ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் இஸ் கன்ஃபியூசிங் யூ. I'll try to answer, but yes, it is a very weird race. Why is it on the F1 calendar even if it is boring with no sport and soul? Like everything in this world, money is involved. Money makes a lot of decisions, right? Finances make a lot of decisions. When rich people pay a lot of money to come to a race and then spend a lot of money to go trackside and find the right seats, yes, it makes Formula 1 as a whole entity a lot more funded, right? So wherever there is good money, they will continue to go, right? இந்த மோனக்கோ சர்க்கியூட் வந்து வேர்ல்டில் வேறு எந்த பார்ட்டில் இருந்தாலும் immediately it will be removed from the calendar. But the only reason it stays on the F1 calendar is because of money. ஏன்னா it is a very profitable place. Rich people வராங்க. Like I saw Jeff Bezos was sitting in some team's garage and watching the race, right? So it attracts a lot of rich people. It attracts a lot of revenue and sponsors. So yes, Monaco is at this point inevitable, but I don't know F1 if they find a better reason or a better funded track, and if they can sort their money out, we might have a new track replacing Monaco. Why did Lewis get a 3-place penalty and Lance Stroll get only 1 place penalty? So first thing, Lance Stroll, even though he blocked and Charles Leclerc got damage, it happened in FP1. Second, Lewis Hamiltonோட impeding வந்து it happened in qualifying, which could have affected Max's position and a lap, right? So Max was at higher risk of losing grid place in the qualifying, which meant he was obviously losing a huge advantage in the race, right? So that was a lot more serious for the racing when it comes to points. So Lewis Hamilton got a more harsher penalty. But again, this decision is all made by stewards and they review it case to case basis. Adanala places where it might look biased, they must have seen what is the fair punishment for such an impedance, and they would have given that as a punishment. Why didn't Leclerc overtake Norris? Leclerc didn't overtake Norris. Why? Because he couldn't. As simple as that. This race is not meant for overtaking. I know லாஸ்ட்டில் வந்து அந்த ரேஸ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. ஏன்னா நாரிஸ் அண்ட் வெஸ்டாப்பன் அண்ட் லெக்லர்க் தேவர் ஆல் இன் டிஆர்எஸ் ஜோன்ஸில் இருந்தாங்க. ப்ளஸ் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வாஸ் ஆல்சோ ட்ரைங் டு புட் சம் ப்ரெஷர். It looked a little bit dramatic in the end, but everybody and their mums and dads knew that no overtake is going to happen. Then Charles at the maximum என்ன பண்ணாரு, லாண்டோவோட ரியர் டயர்ஸ் வரைக்கும் க்ளோஸாக வந்தார். பட்
yeah, there was no space to overtake, my friends. அது மட்டும் இல்லை, you have to remember, எல்லா ட்ராக்லையுமே because they are so far ahead, they are also lapping cars, right? சரியா, அவங்க வந்து நிறைய கார்ஸை லேப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ பேசிக்கலி டெய்ல் எண்டர் கார்ஸ் எல்லாத்தையும் அவங்க லேப் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் சிம்பிள், ரைட்? ஈவன் தே ஹாவ் டு அவாய்ட் நாட் ஜஸ்ட் கிராஷிங் இன் டு ஈச் அதர், தே ஹாவ் டு அவாய்ட் த பேக் மார்க்கர்ஸ் as well. ஸோ கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணுறது கஷ்டம். தட்ஸ் த ரீசன் வை Leclerc could not overtake Norris. Why did Max wait a long time to pit? See, Maxோட whole strategy and Red Bull for Maxோட strategy, the whole strategy என்ன அப்படின்னா, they wanted to take advantage of a red flag or a safety car, which never happened in the entire race. So Max கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணார். He was even hoping like last 2 laps கூட ஏதாவது நடக்கும்னு. It didn't happen. So he pitted in the last. So that's the explanation. And he started 4th and he ended 4th, right? He didn't go from 4th place to 4th. Suddenly, அவர் வந்து நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. No, he had to do 2 mandatory pit stops. அவர் வந்து ஒரு pit stop தான் பண்ணியிருந்தாரு. So he waited for a safety car for the second pit stop. It didn't happen. அதனால லாஸ்ட்டுக்கு முந்தின லேப்பில் he pitted. So he went from 1st place to 4th place and he finished 4th. Please inform Ferrari to change Lewis's engineer. Please tell to use good strategy. Definitely there is some teething problems with Lewis and Ferrari, and அவங்களோட whole attitude and body language, they are still not used to each other, I feel. Lewis வந்து, see again, I am telling this again and again and again, அவர் வந்து 10 வருஷத்துக்கு மேலே மெர்சிடிஸில் இருந்தார், சரியா? So suddenly if you go to a new team, yes, it is very difficult to cope and work with new people all the time. So it's just been, it's not even been 10 races with Ferrari. So please give him a little bit of a break. I'm sure British humor and Italian humor will have some, clashes. British humor is known to be one of the most sarcastic humors in the world. So you never know, but I believe that we should give Lewis Hamilton and Ferrari a few more races to get to work well with each other. But in the race, yes, there was definitely a lot of miscommunication. Lewis Hamilton had a 3-place grid penalty entirely because of his race engineer. Even Max and Lewis say so. It is on Ferrari. See, Ferrari strategy, I don't want to be rude, but Ferrari is like Arsenal and RCB. They will find a way to disappoint you. Okay, so please don't get your hopes up. If you don't have any expectations, when they do well, it will make you pleasantly happy, right? The answer is not to have any expectations. Was the move by Russell on Albon childish? You could say it is childish or it could be just frustration. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ரோட்டில் நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு சம கார் வச்சுருக்கீங்க, யூ ஆர் கோயிங் இன் அன் ஆஸ்டன் மார்டின், ஓகே, ஆஸ்டன் மார்டின் டிபிஎஸ் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோக்காரன் போய்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எவ்வளோ ரெவ் பண்ணி பார்க்குறீங்க, ஆட்டோக்காரன் உங்களுக்கு கேப்பே கொடுக்க மாட்டேங்கிறான், ரோடும் நேரோவாக இருக்குது, உங்களால் ஓவர்டேக்கே பண்ண முடியல, எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான், ரைட்? சி, ஜார்ஜ் ரசல் he was playing into வில்லியம்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. வில்லியம்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன? மெர்சிடிஸை எவ்வளோ பின்னாடி புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணணும். ஏன்னா we will get a gap to do a cheap pit stop, right? So, like, George was a sitting duck. Basically, he was just waiting for the opponents to react, which was not a good place to be, and he was really annoyed with it. So that's why he had to make a move. It's not childish. It is just, it's a weird race. That's the most nicest thing I can say about Monaco. It's a weird race. Kadaisi question, is Williams and Racing Bull's strategy legal? Yes, it is absolutely legal. That has always been the problem with Monaco. Drivers driving intentionally slow. I think FIA என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, when you have 2 pit stops வந்து நிறைய பேர் மெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் ரெட் ஃப்ளாக்ஸ் அல்லது எல்லோ ஃப்ளாக்ஸ் அல்லது சேஃப்டி கார் வந்ததுன்னா நிறையா சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும், நிறைய ட்ராக் ஆர்டரில் சேஞ்சஸ் வர சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி FIA they imagined. On theory it was correct, but this managed to be one of the safer races. நீங்கள் F2ல பார்த்தீங்கன்னா, F2ல ஃபர்ஸ்ட் லேப் கிராஷ் பார்த்தீங்கன்னா 10 காரு கிட்ட ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இடிச்சு they ruined their F2 race, சரியா? So in comparison, Monaco, they expected something like that to happen, but we had one of the more cleanest
Monaco races ever. So two-stop strategy made no sense. It didn't improve racing in any way. So it is what it is. So next week we have Catalonia வந்து summer drivers track. It's a very technical track. It is happening in Spain, so it is called Spanish GP. So we have an exciting week coming up. It will be, in my opinion, the opposite of Monaco. என்னெல்லாம் மொனாக்கோவில் நடந்ததோ it'll be the opposite, right? It'll be exciting. It'll be a driver's track. It should be very, very fun, okay? So thank you so much for watching. I hope I tried to answer all your questions. In the race வந்து summer boring, but we made good use of it. I am going to be posting a lot more reels and reels based content. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கேயும் நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் ப்ளஸ் வீக்லி லாங் ஃபார்ம் ரிவ்யூவும் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும். I'll see you next week.